வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சுக்கிரன் கிரகத்தினுடைய உச்சநிலை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிரன் கிரகம் மீன ராசியில் உச்சமடைவார். இது நிறைய ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஆல்ரெடி தெரிந்திருக்கும். தற்பொழுது உச்ச வீட்டுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருப்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்களில் அவர் உச்ச வீட்டிற்கு வந்து அமரப்போகிறார். முக்கியமாக அங்கு சனியுடன் அவர் இணைய போகிறார். இது காலச்சக்கரத்தின் 12ஆம் வீடாக இருப்பதனால் 12 ராசிகளுக்கும் இது என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது. ஒரு சுகபோக காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது அப்படின்னாலே எல்லோருமே ரொம்ப நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் மட்டும் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக அது அவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சுக்கிரனுடைய உச்ச வீட்டிற்கு வரக்கூடிய அந்த நிகழ்வு பார்க்கும் பொழுது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி அவர் உச்ச வீடாகிய மீனத்தில் மாறக்கூடிய நிலையும், மார்ச் 25ஆம் தேதி அந்த மீனத்தை விட்டு நகரக்கூடிய மேஷத்திற்கு வரக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. ஸோ மார்ச் மாதம் 2 முதல் 25 வரை இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் ஒரு 24 நாட்கள், ஒரு மாதத்திற்கும் குறைவான இந்த ஒரு நாட்களில் இந்த உச்ச வீட்டில் உள்ள சுக்கிரன் என்னென்ன பலன்களை கொடுக்க இருக்கிறார், ஒரு கிரகம் உச்சம் பெறுவது என்னெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும், இது எல்லாமே நீங்கள் இங்கே தெரிந்து கொள்ள போகிறீர்கள். இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ முதலில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமே இந்த பலன்களை இந்த ஒரே பதிவில் பார்த்து விடலாம். இந்த 24 நாட்கள் கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தினுடைய பலன்களை போல நமக்கு இருக்க போகிறது. ஏனென்றால் மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து நம்ம பலனை தொடங்கும் பொழுது முடிவு நாள் மார்ச் 25ஆம் தேதியாக இருப்பதனால் இது ஒரு மாத பலனை போல இருக்கலாம். ஆனால் அதிக முக்கியத்துவம் சுக்கிரனுடைய அமர்விற்கும் அந்தந்த ராசிகளுக்குடைய அந்த ராசிநாதனுடைய அமர்விற்கும் அந்த ராசிகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக ஒரு பிளஸ்ஸான விஷயங்களும் மைனஸான விஷயங்களையும் நான் இங்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த மேஷத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு முதலில் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு இணைவோடு சூரியனும் அங்கே இருக்க போகிறார். சூரியனுடன் இணைந்த செவ்வாய் இவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகளையே கொடுக்கலாம், பொருளாதார ரீதியிலான நன்மைகளை கொடுக்கலாம். மேலும் அங்கு இணைந்து இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு, இது ஒரு டேஞ்சரஸான கிரகமாக இருக்கக்கூடிய அமர்வும். புதன் கிரகம் இவர்களுக்கு பணி ரீதியிலான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கும். ஸோ சுக்கிரனுடைய உச்சத்தை மேஷ ராசிக்கு நம்ம பலனாக சொல்வதற்கு முன்னால் இவர்களுக்கு 11th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ராசிநாதன் புதன் 6க்குடையவர், அங்கு இருக்கக்கூடிய ராகுவும் பஞ்சமாதிபதி சூரியனும் இவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம், தன ரீதியிலான உயர்வினால், பணியில் ஒரு பெரிய வளர்ச்சியினால், தொழில் லாபத்தினால் இவங்களுக்கு பெரிய தைரியத்தை இந்த 11ஆம் வீட்டு கிரகங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய அமர்வு, ஒரு நன்மையான விஷயங்களை செய்யக்கூடிய அமர்வாக இருக்கிறது. சுக்கிரனுடைய அமர்வு இவர்களுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்திய 2 7 அதிபதியான அந்த ஆதிபத்திய கிரகம் 12இல் மறைவது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் வகையில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதுவும் குடும்பஸ்தானத்திற்கு, குடும்ப வாழ்க்கைக்குடைய 2ஆம் அதிபதி தன் வீட்டிற்கு லாபத்தில் இருப்பது பொருளாதாரத்திற்கு ஏற்றம் இருக்கலாம். நினைத்த காரியங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சுப விரயமாக செய்து கொள்ளக்கூடிய பலன்களை கொடுக்கலாம். ஆனால் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய உயிர்காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் இவங்களுக்கு வேஷத்திற்கு 7.5 சனியுடைய ஒரு அமர்வும், அந்த 7.5 சனியுடன் இணைந்த இந்த சுக்கிரனாக இருப்பதும் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை அப்படிங்கிற பலனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவங்களுக்கு 7க்குடையவராக வரக்கூடிய சுக்கிரனாக இருந்து அவரும் 12இல் மறைவது, வாழ்க்கை துணை உங்களை விட்டு ஏதாவது ஒரு உத்தியோக நிமித்தமாக பிரிந்து வேறு சில இடங்களுக்கு செல்லலாம். பணியில் வளர்ச்சி கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கு, இல்லைனா மேஷத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். எல்லோருக்கும் வராது. இந்த தசா புத்திகள் நடக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு இந்த பலன் பொருந்தக்கூடிய நிலையாக மேஷத்தினுடைய வாழ்க்கை துணை அவங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்றாற் போல இந்த பலன் நடக்கலாம். அவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள், அதனால் சில மருத்துவ விரயங்கள், இதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை, குடும்பமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடிய நிலையும் கண்டிப்பாக அந்த 2ஆம் அதிபதி 12இல் மறையக்கூடிய பலனாக இந்த விஷயங்கள் செய்யக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஸோ நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு
சின்னதாக ஆரோக்கிய பிரச்சனை வந்தாலே உடனடியாக நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மேஷத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுக்கிரன் இவங்களுக்கு ஒரு பெண்களுக்கே உண்டான காரகா கிரகம் 12 மறைவது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. பேச்சு, உணவு இதிலுமே நீங்க ரொம்ப கவனமாக ஓரளவுக்கு ஹெல்தியான சில ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிக்கொள்வது ஒரு முக்கியமான நல்ல நிலை. மற்ற நிலையில் இவங்களுக்கு அற்புதமான பணி ரீதியிலான வளர்ச்சிகளை 11th ஹவுஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய 12th ஹவுஸ் ஆக இந்த கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒரு வெளிநாட்டு தொடர்பினால் உங்களுக்கு பணியில் ஏற்றம், தொழில் ரீதியிலாகவும் வெளிநாட்டு கனெக்ஷன்ஸ்னால நல்ல லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. அதே சமயம் ஸ்பவுஸ் ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொல்லிட்டோம். மூத்த சகோதரருடைய சில பிரச்சனைகள் வரக்கூடிய நிலையாக சில மேஷராசிக்கு ஏற்படலாம். மூத்த சகோதரருடைய ஆரோக்கியத்திலும் சில கவனமான பலன்களை மேஷராசி கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்களாக நான் ஹைலைட் பண்ண நினைப்பது, கண்டிப்பாக குடும்பத்தில் குழப்பம் வரலாம். பேராசை, பிடிவாதம், அதிக கடன் வாங்குவது தவிர்க்கப்பட வேண்டும், கூடவே கூடாது. இதுதான் மேஷராசிக்கு இந்த சுக்கிரனுடைய நிலை. முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல நினைப்பது, ஒரு கிரகம் உச்சமடையும் பொழுது அதனுடைய மூலத்திரிகோண வீடு பாதிக்கும். அப்படி நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது சுக்கிரனுக்கான 2 வீடுகளாகிய ரிஷபம், துலாம் ராசி தான் அதற்கு மூலத்திரிகோண வீடு. ஸோ துலாம் ராசியாக இருக்கக்கூடிய 7ஆம் வீடு சிறிது அஃப்ளிக்ஷன்ஸை அடையும். மேஷ ராசி நண்பர்களுக்கு இது 7ஆம் வீடாக வரக்கூடிய நிலை. ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கக்கூடிய நிலை, உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்களோட எல்லாமே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஷஃப்லிங் ஆஃப் எனர்ஜின்னு சொல்வது போல, ஷஃப்லிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான சில நிலை, ஒரு குழப்பங்களை கொடுத்து செட்டில் ஆகக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உறவுகளுக்கு இடையே. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கும் பொழுது, ரிஷபத்திற்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான நல்ல யோகமான நிலை. இவர்களுக்கு உடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் வீட்டில் போய் உச்சமாக இருக்க போகிறார். அதற்கு முன்னர் 10th ஹவுஸ் ஆகிய அந்த 10ஆம் வீட்டில் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியன், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி புதன் அற்புதமான ஒரு ஏற்றமான நல்ல நிலையை இவர்களுக்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளையும் பிரமாதமான பணி ரீதியிலான மாற்றங்களையும் இவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய உச்சநிலை ரிஷபத்திற்கு கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபத்தை பொறுத்தவரை 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 6க்கு 6இல் சென்று உச்சமடைவது பணியில் ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய ஒரு பதவி, அந்தஸ்து, கௌரவம், மிக உயர்ந்த பேக்கேஜ், அதனுடன் கூடிய நல்ல ஒரு உயர்வான பணி இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு திடீர் தனப்பிராப்தி, திடீர் சுபவிரயங்களாக 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தினாலும் அந்த விரையாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினால் இவர்களுக்கு நல்ல சுபவிரய பிராப்தி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்கள் ஒரு சிலருக்கு ரிஷபராசிக்கு ஏற்படலாம். 11இல் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று எக்ஸால்டேஷனை அடைவது உங்களுக்கு பெரிய பொருளாதார தனப்பிராப்தி எப்படியாவது வரக்கூடிய வாய்ப்பு, கடந்த கால நிலையை விட அதிகமான பொருளாதார தனப்பிராப்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் பணியில் கிடைக்கக்கூடிய புதிய பொறுப்புகளுக்கு ஒரு ரொம்ப அக்கௌண்டபிலிட்டி காட்ட வேண்டிய ஒரு பணியாக கண்டிப்பாக இருக்கும். சனியுடன் இணைந்திருப்பதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய பணியாக அது இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் முதலிலேயே என்னெல்லாம் பேச வேண்டுமோ சரியாக பேசி அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்ல பலன். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் பணிக்கான அது வளர்ச்சியாக இருக்கலாம். கடன் வாங்கி சில விஷயங்களை விரயமாக சுபவிரயமாக செய்யக்கூடிய பலனும் இந்த ரிஷப ராசிக்கு ஏற்படலாம். நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும். அற்புதமாக இவங்களுக்கு அது 11th ஹவுஸாக கனெக்ட் ஆவதனால் அற்புதமான ஒரு பெரிய தனப்பிராப்தி, திடீர் தனப்பிராப்தி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு மேல் அதை எப்படி சொல்லுவதுன்னு நமக்கு தெரியவில்லை. சுக்கிரனும் சனியும் எப்பொழுதுமே இணைந்திருந்தால் கூட ஒரு வெகுதன பிராப்தி அப்படிங்கிற ஒரு பலனும் ஜோதிடத்தில் உண்டு. இந்த இணைவு இந்த ரிஷபத்திற்கு 11th ஹவுஸ்ல நடக்கக்கூடிய நிலையாக இருப்பதனால் பெரிய ஒரு பணம் கையில் வரக்கூடிய அளவிற்கு ஒரு தனப்பிராப்தி ஏற்படும். வேலையில் வளர்ச்சி, புதிய வேலை கிடைக்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும். ஆனால் அதிக கடன்கள் வாங்குவதில் இவர்களும் மிக மிக அதிக எச்சரிக்கையாக இருப்பது, அதிக கடன்கள் வாங்கி தொழில் முதலீடுகள் செய்வதில் அதிக கவனமாக நிதானமாக இருப்பது, நினைத்ததை விட அதிக விரயங்களுக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக சில பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் நீங்கள் சற்று கவனித்து ஒரு சூக்ஷ்மமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள். குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக வாக்குவாதம் தவிர்ப்பது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 10ஆம் வீட்டு கிரகங்களோடு 2ஆம் வீடு கனெக்ட் ஆவதனால்
அங்கு கோஷார குரு இருப்பதனால் வாக்குவாதம் செய்தால் கண்டிப்பாக நீங்க நினைத்ததை விட பெரிய பிரச்சனைகளாக மாறலாம். இந்த பலனில் சொன்ன சுக்கிரனுக்கும் நம்ம இப்ப சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திற்கும் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த சுக்கிரன் அமரக்கூடிய நிலையில் அந்த குரு கனெக்ட் ஆவதனால் இது நீங்க ஓரளவிற்கு நீங்க எச்சரிக்கையாக இருப்பதற்காக நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், பணியிடத்தில் பெண்களால் குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு பொறுமையாக பணியிடத்தில் அனுசரித்து செல்வதும், ரொம்ப உங்களோட தலையில வேலை பணிச்சுமையை கட்டிவிடாமல் இருப்பதற்கு முதலிலேயே நீங்க சற்று எச்சரிக்கையாக புது வேலைகளில் எல்லாமே சைன் பண்ணும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பதும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ இதுதான் ரிஷபத்திற்கு. அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் என்ன செய்யும்? மிதுன ராசிக்கு அற்புதமான பூர்வ புண்ணிய பஞ்சமாதிபதி அண்ட் ஆல்சோ 12ஆம் அதிபதி விரையாதிபதி. இவர் 10ஆம் வீடாகிய தொழில் ஸ்தானத்திற்குடைய வீட்டில் தொழில் காரகாவாகிய சனியுடன் இணைந்து இருக்க போகிறார். அங்கு உச்சம் பெற போகிறார். ஸோ இவங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து பணிக்காக தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். ஆல்ரெடி 9th house என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் மிதுனத்திற்கு பிரமாதமான லாங் டிராவல்ஸ், அது பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாடு விட்டு ஒரு நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, நீண்ட நாள் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அவங்க விருப்பத்தை போல அந்த வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஜாபுக்காக தொழிலுக்காக ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்களாக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற மாணவர்களுக்கு படிப்பிற்காக ரொம்ப நல்ல ஒரு ஹையர் ஸ்டடீஸ் செய்யக்கூடிய வாய்ப்பாக ஒரு நல்ல காலகட்டமாக ரொம்ப பிரமாதமான வளர்ச்சியை கொடுக்கும். அதே சமயம் உச்சம் பெற்ற சுக்கிரன் மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய 5ஆம் வீட்டுக்குடைய வீட்டை ட்ரபிள் பண்ணுவதனால் வளர்ந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு, முக்கியமாக மிதுன ராசி நண்பர்களுடைய பெண் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். அவர்களுக்கு பணி ரீதியிலான வளர்ச்சிகளும் உத்தியோகத்தில் வருமானத்தில் உயர்வு மெட்டீரியல் லாபங்களை கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆரோக்கியம் அதிக அக்கறையுடன் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 9th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கிரகமும் 10th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி இணைவும் பிரமாதமான வெளிநாட்டு யோகம், ரொம்ப டிஸ்டிங்டான 200% நன்மைகளை கொடுக்கும். மிதுனத்திற்கு பூர்வீகத்திலிருந்து கிளம்பி நீங்க வேறு நாட்டிற்கு செல்லக்கூடிய அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலை. அதர்வைஸ் குடும்ப வாழ்வில் சற்று பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது, குடும்பஸ்தானத்திற்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் இந்த மார்ச் இறுதி வரை கொஞ்சம் பொறுமையாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது சற்று உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆல்ரெடி 5ஆம் வீடு அந்த மூலத்திரிகோண வீடாக வரக்கூடிய துலாம் உங்களுக்கு புத்திஸ்தானமாக, காதல் ஸ்தானமாக, குழந்தை ஸ்தானமாக அந்த வீடுகள் எல்லாம் அந்த காரகத்தை எல்லாம் குறிக்கக்கூடிய அந்த துலாம் கொஞ்சம் ஒரு அஃப்ளிக்ஷனை அடைவதனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சில முடிவுகளை தவிர்க்க வேண்டும். நார்மலாக மிதுனம் அப்படி எடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாலும் இந்த சமயத்தில் நீங்க கிளவராக எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட சற்று ஒரு பரிசீலனை, மற்றொருவருடைய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு தேவைப்படலாம். ஓரளவிற்கு நிதானமாக முடிவெடுத்து விட்டு அதை நீங்க சரியாக உறுதிப்படுத்திட்டு அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்யலாம். காதல் தொடர்பான விஷயங்களில் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது போன்ற நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. அதர்வைஸ் மிதுனத்திற்கு ரொம்ப லிமிட்டடான ஒரு எச்சரிக்கை பலன்களும் அதிகமான நன்மைகளும் இவர்களுக்கு இருக்கிறது. எக்ஸப்ட் ஃபார் ஒன் திங், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், மனது புத்தி சில சமயங்களில் தெளிவான கிளாரிட்டி கொடுக்க முடியாத ஒரு டெசிஷனை கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது. மற்றபடி உங்களுக்கு வேற லெவல் வளர்ச்சியும் மாற்றங்களும் பணி தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு அற்புதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் அடையக்கூடிய நல்ல பலன்கள். முக்கியமாக இந்த வார பலன்களில் நம்ம மேலும் இன்க்ளூட் பண்ணக்கூடிய இன்னொரு கிரகம் செவ்வாயுடைய மாற்றம். நம்ம அதையும் சொல்லிவிடலாம். இது மார்ச் மாத பலனாகவும் உங்களுக்கு ஒரு பலன் உள்ளதாக இருக்கும். செவ்வாய் கிரகம் கடந்த வார பலன் வரை உங்களுக்கு மகரத்திலேயே தனித்து இருந்த அந்த நிலையிலிருந்து இந்த மார்ச் 2ஆம் தேதி பலன்களை நம்ம சுக்கிரனுடைய அமர்வை வைத்து சொல்லும் பொழுது கும்பத்தில் மாறிய செவ்வாயாகவும் இருப்பார். இது முக்கியமாக பிரயாணம் ரீதியிலாக வெளிநாட்டு விஷயங்களுக்கு தடைகளை சந்தித்து கொண்டிருந்த மிதுன ராசிக்கு பணி ரீதியிலான நிறைய விஷயங்கள் கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்பாக இது இருக்கும். நல்ல விதமாக நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓரளவிற்கு சில விஷயங்களை ரொம்ப ஒரு ஸ்டபானாக இருக்காமல் பணியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் எடுத்துக்கொண்டால் நல்ல வேலை மாற்றங்கள் எல்லாமே இந்த ஒரு சுக்கிரனுடைய அமர்வும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய கிரக இணைவுகள், முக்கியமாக செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் அதிபதி, 6க்கு 6 கூடியவர்,
அற்புதமாக 9th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அந்த கும்பத்தில் உள்ள செவ்வாய் நீண்ட நாள் விருப்பங்களை, முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல பலன்களை, தடை எல்லாமே நீங்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். முடிந்தால் சஷ்டி கவசம், கந்தர் சஷ்டி கவசம் ப்ளே பண்ணுவது, நம்பிக்கையுடன் சொல்வது உங்களுக்கு பணி ரீதியிலான தடைகளை நீக்கக்கூடிய ஒரு நன்மையை கொடுக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு ரொம்ப அற்புதமாக பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்திலே ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸான 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உச்ச சுக்கிரனாக இருக்க போகிறார். அங்கே ஆல்ரெடி சனி கிரகமும் இணைந்து இருக்கிறார். ஸோ இந்த 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது மேல் படிப்பு 5ற்கு 5, காதல் தொடர்பான விஷயங்கள், அடுத்த கட்ட வளர்ச்சி, குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம், வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் லாங் டிராவல்ஸை குறிக்கக்கூடிய அந்த 9th ஹவுஸாக இது நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ரொம்ப ஒரு சுபமான வீடு. இந்த வீட்டில் உங்களுடைய சுகத்திற்குடைய சுகஸ்தான அதிபதி, லாபஸ்தான அதிபதி, அவர் உச்சமாக 9th ஹவுஸ்ல இருப்பதனால் கடகத்திற்கு ரொம்ப நல்ல லாங் டிராவல்ஸ்னால் ஆதாயம், பெரிய லாபம், ஒரு நல்ல இடமாற்றமும் வீடு மாற்றமும் அடையக்கூடிய நல்ல பலன்களை இது கொடுக்கலாம். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களுக்கான சில மாற்றங்கள், ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டு வேறு வீட்டிற்கு குடி போகக்கூடிய ஒரு நிலையாக இது கொடுக்கலாம். ஆனாலும் இவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த, கடந்த மாதம் வரை இருந்த செவ்வாயுடைய 7ஆம் வீட்டு அமர்வை விட 8ஆம் வீட்டில் அமரக்கூடிய செவ்வாய் ஓரளவிற்கு அந்த வெளிநாட்டு தொடர்பினால் இருந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு பொருளாதார ரீதியிலான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் திடீர் தனப்பிராப்தி, திடீர் ஏற்றங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நல்ல நிலை. ராஜ் யோகாதிபதி செவ்வாய் 11th ஹவுஸை பார்ப்பதும், அந்த 11th லார்டு தன் வீட்டிற்கு 11th ஹவுஸ் ஆகிய உங்களுக்கு 9ஆம் வீடாக வரக்கூடிய பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெற்று சனியுடன் இருப்பதும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் இருந்த டிப்ரெஷன் நீங்கி ஒரு நல்ல விஷயம், நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரொம்ப தடைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்த நிலையிலிருந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் ஃபார்வர்டாக எடுத்து வைக்கும் பொழுது இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வாகன மாற்றம், ஒரு வீடு மாற்றம், இல்லைனா ஒரு பெரிய வீடு, வாகனம் போன்றவை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல சுபவிரயமாகவும் இவங்களுக்கு ஏற்படலாம். இந்த சுக்கிரனும் சனியும் இருக்கக்கூடிய மீன ராசி குருவினுடைய வீடு. அந்த குரு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் 12ல் இருப்பதனால் கடகத்திற்கும் நிறைய சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல பாசிபிலிட்டிஸ் இருப்பது. நீங்கள் நல்ல விதமாக தேவைப்படக்கூடியவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்வது ஒரு பிரமாதமான ஒரு நல்ல வளர்ச்சியையும் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த வளர்ச்சியாக அது கொடுக்கும். கடகத்தினருக்கு கடந்த பல நாட்களாக காத்திருந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தமான நிலையாக இருந்தது. இந்த சுக்கிரன் உச்சம் கண்டிப்பாக ஒரு மாற்றங்களையும், முக்கியமான இவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களையும் அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றார் போல அதனால் ஏற்படக்கூடிய மன மகிழ்ச்சியையும், குவாலிட்டி ஆஃப் லிவிங்னு சொல்லக்கூடிய சுகபோகமான அந்த லிவிங் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய மிக நல்ல பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். கவனமான பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுகஸ்தானம் தான் இவங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய மூலத்திரிகோண வீடாக துலாம் ராசி வருவதனால் கண்டிப்பாக வீடு சம்பந்தமான சில விஷயங்களுக்கான ஒரு பழுது பார்க்கக்கூடிய சில விரயங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அவரவர்களுடைய கண்டிஷன்ஸ் கேட்டார் போல சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதை நீங்க இந்த சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது சரியாக பார்த்து கொள்வது, மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து தவிர்க்காமல் எடுத்துக்கொள்வது மட்டுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். இந்த சுகஸ்தானம் சிறிது அஃப்ளிக்ஷனை அடைவதனால் அதற்கு நீங்க கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன். ஸோ ஆன் த ஹோல் கடகத்திற்கு ஒரு 90% கிட்ட ரொம்ப பாசிட்டிவான நல்ல பலன்களும், பொருளாதாரம், லாங் டிராவல்ஸ், நினைத்த காரியம் ஜெயிக்கும், குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கு வளர்ச்சி, இந்த மாதிரி சுபவிரியங்கள் நிறைய நல்ல பலன்கள் இருக்கிறது. ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம். அடுத்ததாக 4ஆம் வீடு அஃப்ளிக்ஷன் அடையும் பொழுது ரிலேஷன்ஷிப் வகையிலும் ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்கள். தொடர்ந்து கடகத்திற்கு 8ல் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து டார்கெட் பண்ணுவதை நீங்க மறக்க வேண்டாம். அனுமன் வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியன் வழிபாடு, முடிந்தால் நவகிரகத்தை நீங்க கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவது, சுற்றி வருவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் வீட்டில் ஒலிக்க செய்வது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற ஒரு கிரகமாக இந்த சுக்கிரன் இணைய போகிறார். ஆல்ரெடி அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த மீனத்தில் 9th ஹவுஸ்ல
அஷ்டம சனியாக அங்கு நின்று கொண்டிருக்கிறார். இந்த சுக்கிரனும் அங்கு இணைய போகிறார். இது ஒரு விதத்தில் இவங்களுக்கு விபரீத ராஜயோகம். 3 குடைய கிரகமான சுக்கிரன் 8இல் போய் உச்சம் பெறுவது ஒரு திடீர் தனப்பிராப்தி, பணி ரீதியிலான ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கலாம். அதே சமயம் நிறைய உங்களுக்கு அலைச்சல்களையும் குழப்பங்களையும் சேர்த்தே இந்த பேக்கேஜ் போல இந்த சுக்கிரனுடைய உச்சநிலை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். முக்கியமாக வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள், இந்த சுக்கிரன் உச்சம் உங்களுக்கு கண்டிப்பாக தொழிலுக்கு பணிக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் குடும்ப வாழ்க்கையை இந்த பணிக்காக சிலர் பிரிந்திருக்கக்கூடிய நிலையை இது கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதனால் இந்த பலன்களை நீங்க தவிர்க்காமல் எடுத்துக்கொள்வது கூட ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்ததாக சிம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதனால் அந்த 3ஆம் வீடு சுக்கிரனுடைய மூல திரிகோண வீடாக துலாம் ராசி வருவதனால் கண்டிப்பாக இது குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன குழப்பத்தை கொடுக்கலாம். வெளியூர் செல்லக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அது நல்ல விதமாக ஒரு வெளியூர் பிரயாணமாக பிரித்து விட்டு அது பாட்டுக்கு விட்டுடும். ஆனால் ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சில டென்ஷன், வாக்குவாதம், போராட்டம் இருக்கலாம். அதே சமயம் ஓவர் கான்ஃபிடென்ஸினால் சில குழப்பங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் ஒரு ஆணாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, பெண்களாக இருந்தாலும் இது குடும்ப வாழ்வில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சில நட்புகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான பாதுகாப்பான பலன்கள். மேலும் சுக்கிரனுடைய அமர்வை தாண்டி உங்களுடைய 7ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள் வாழ்க்கை துணைக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையை இந்த வாரமும் இந்த கிரக நிலைகள் காட்டுகிறது. திருமண வாழ்வில் அமைதியாக விட்டு கொடுத்து செல்வது, ஆர்குமெண்ட்ஸை கொஞ்ச நாட்களுக்கு தவிர்த்து விடுவது, இந்த சிம்ம ராசிக்கு கடந்த அஷ்டம சனியுடைய பலன்களாக சொல்லிக் கொண்டிருந்த அதே பலன்கள் இந்த மாதமும் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலை. நல்லா போயிட்டு இருந்த லைஃப் திடீரென்று ஏதோ தொட்டதுக்கெல்லாம் ஒருவருக்கொருவர் கோபம், மனஸ்தாபம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாமல் ரியாக்ட் செய்வதை தவிர்த்து விட்டாலே ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாகும். பிரச்சனை அடுத்த ஸ்டேஜுக்கு வளராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு அதிக அக்கறை தொடர்ந்து காட்டப்பட வேண்டிய ஒரு நிலையாக சிம்ம ராசிக்கு இந்த கிரக இணைவுகள் காட்டுகிறது. ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு அதிகமான காரணம் உங்களுடைய மனக்குழப்பமும் ஜென்மத்தில் உள்ள கேது கிரகமும். விநாயகர் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். தினமும் மார்னிங் டைம்லேயே நீங்கள் பிராணாயாமம் இல்லைன்னா யோகா உடற்பயிற்சி செய்வது சிம்மத்திற்கு இருக்கக்கூடிய இந்த மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக மாறும். மேலும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் அதிர்ஷ்டத்தினால் திடீரென்று ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப், தொழிலுக்கான பார்ட்னர்ஷிப் இல்லைனா புது அறிமுகங்கள், இது போன்ற ஒரு மீடியா துறையிலிருந்து இல்லைனா சோசியல் மீடியாவில் திடீரென்று அறிமுகமாகக்கூடிய நண்பர்களை சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் யாருமே நம்பாமல் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக உங்களுடைய பாதுகாப்பை ஒரு முதன்மைப்படுத்தி ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி உங்களுடைய பாதுகாப்பிற்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சேஃபாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலனாக காட்டுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு பணி ரீதியிலான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரனாக இருப்பது நீங்கள் தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். கணவன் மனைவிக்கு வேறு இடத்திற்கு சில வாய்ப்புகளாக பிரிந்திருக்கக்கூடிய நிலை வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸினால் தேவையில்லாத குழப்பங்களை உங்களுக்கு தெரிந்தே நீங்கள் அதை செய்து விடாமல் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல பலனாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து சிம்ம ராசி அக்கறையாக இருப்பதற்கு மனதை சரியாக வைத்துக் கொள்ளக்கூடிய சில விஷயங்களை பிராக்டிஸ் செய்வது மேலும் நன்மையை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இவங்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உச்ச சுக்கிரனாக வரப்போகிறார். கன்னியை பொறுத்தவரை அதிகமான ஒரு சோதனையான கிரக அமைப்பாகவே வரக்கூடிய நிறைய கிரகங்களாக இருக்கும். இந்த சுக்கிரன் மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலான பாக்யாதிபதி. முக்கியமாக கன்னி ராசி லக்ன நண்பர்களுக்கு திருமண வாழ்விற்கு பிறகு யோகத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனாக பாக்யஸ்தானாதிபதி இருப்பதனால், அதிர்ஷ்டத்தினால் ஒரு பூர்வீக கர்மாவினால் முக்கியமாக ஆண்களாக இருப்பவர்களுக்கு மனைவிக்கு பிறகு பெரிய யோகத்தை அடைகிறார்கள். இந்த ஒரு அமர்வு அந்த விஷயத்தை மறுபடியும் பிராக்டிக்கலாக கோச்சாரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு 23 நாட்களாக 24 நாட்களாக இருக்க போகிறது. ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு அளவிற்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அவர்களால் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கும் அதிகரிக்கக்கூடிய நல்ல பலன்கள். 6ஆம் வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திலும் ஈக்குவலி அதிக கிரக நிலைகளாக இருப்பது
வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கன்னி ராசி நண்பர்கள், கன்னி லக்ன நண்பர்கள் கூட ஓரளவிற்கு எச்சரிக்கையாக பாதுகாப்பாக செல்வது ஒரு நல்ல பலன்கள். பணியில் வளர்ச்சி, பணிக்கான பிரயாணங்கள், இது போன்ற பாசிட்டிவான பலன்கள் நிறைய நடக்கலாம். அதே சமயம் வயதில் அதிகமாக இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு, இல்லைன்னா நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், ராகு கிரகம், இந்த ராசிநாதன் புதன் கிரகம், இதெல்லாமே ஆரோக்கியத்தில் திடீரென்று சில சிக்கல்கள், ஹாஸ்பிட்டலைசேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ சூழலுக்கு ஏற்றாற் போல கன்னிராசியும் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது சின்னதாக வரும்பொழுதே நீங்கள் மருத்துவத்தை நாடுவது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 7ஆம் வீட்டில் சுக்கிரனும் சனியும் இணைந்திருப்பது பணி ரீதியிலாக அடுத்த கட்ட வளர்ச்சியும் பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாகவும் கன்னிராசிக்கு அடைய இருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான திடீர் தனப்பிராப்தி, ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ப்ராஜெக்ட், உங்களுக்கு நீண்ட நாளான ஆசைக்கேற்ற அந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களோட பணியில் கிடைக்கலாம். இது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களோட ஜாப்ல ஏற்படக்கூடிய நல்ல நிலை. சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தினால் அது ரொம்ப அற்புதமான வளர்ச்சியை, அடுத்த 2-3 ஒரு கட்ட வளர்ச்சிகளை அடையக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தை, சுக்கிரனுடைய உச்ச காலகட்டத்தை நீங்க உணரக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனால் இந்த சுக்கிரன் உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருந்து 7ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதனால், அந்த 2ஆம் வீடு துலாம் ராசி மூலத்திரிகோண வீடாக பாதிக்கப்படுவதனால் பேச்சில், உணவில் ரொம்ப அதிக கவனம். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் திடீரென்று சில பின்னடைவுகள் ஏற்படலாம் கன்னி ராசி லக்ன நண்பர்களுக்கு. அதே போல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சில குழப்பங்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தினாலோ இல்லை உங்களுடைய மனைவி கணவர் அவர்களுடைய ஹெல்த்னாலேயோ சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கிரகம் பேக்கேஜ் போல செய்கிறது அப்படிங்கிறத நம்ம மறக்காமல், சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் வீட்டில் போய் உச்சம் பெறுகிறார். எப்பொழுதுமே ஒரு இன்னாஸ்பீஷியஸான ஒரு ராசி நண்பர்கள் அப்படின்னு பார்த்தால் இந்த துலாம் ராசி. ஏனென்றால் இவர்கள் வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகமும் பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஒரு அசுப கிரகமான கடின உழைப்பிற்கும் வியர்வைக்கும் காரகனான சனி உங்களுடைய ராசியில் உச்சமடைகிறார். உங்களுடைய ராசிநாதன் மறைவு ஸ்தானமாகிய 6ஆம் வீட்டில் போய் உச்சம் பெறுகிறார். இதுதான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, இது துலா ராசிக்கென்றே கொடுக்கப்பட்ட ஒரு விதி. இந்த ஒரு 25 நாட்கள் 24 நாட்கள் உங்களுடைய ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிரன் 6இல் போய் உச்சம் பெறுவதும் சனியுடனும் அவர் இணைந்திருப்பதும் கண்டிப்பாக நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்களுக்கு ஒரு மருத்துவ விசிட் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 வாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். திடீரென்று உங்களுக்கு ஒவ்வாத சில அறிகுறிகள் ஏற்பட்டால் கூட நீங்கள் அலட்சியம் இல்லாமல் உடனடியாக மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது முக்கியமான ஒரு பாதுகாப்பை துலாம் ராசிக்கு கொடுக்கும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் யங்ஸ்டர்ஸாக இருப்பவர்கள், புதிதாக படித்து முடித்து வேலைக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பிரமாதமான ஜாப் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். சுகஸ்தானத்திற்குடையவரும் 6இல் மறைவதனால் ரொம்ப பிரமாதமான இடமாற்றத்துடன் கூடிய பணியில் வளர்ச்சி, பெரிய அளவிற்கு பணி வளர்ச்சியும் ஒரு சிலருக்கு கொடுக்கலாம். அதே சமயம் மறுசாராருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் திடீரென்று ஏற்படலாம். ஸோ ஆனால் ஆயுளுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு தேவையில்லாத அலைக்கழிப்பு, தேவையில்லாத விரயங்கள், மன அழுத்தம், இது போன்ற நிலையை ஆரோக்கியத்தில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய துலாம் ராசினருக்கு இது கொடுத்துவிடும். ஸோ முதலிலேயே நீங்கள் எச்சரிக்கையாக வருமுன் காப்போம், இல்லைன்னா ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுதே நீங்கள் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். மற்ற நிலையில் 5ஆம் வீடாகிய கும்பத்தில் இணைந்திருக்கக்கூடிய கிரக இணைவுகள், புதன் கிரகம் உங்களோட பாக்யாதிபதி, ராகு கிரகம் அற்புதமான அந்த வீட்டிற்கு உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகளையே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் கிரகம் உங்களுடைய தனாதிபதி, ஓரளவிற்கு உங்களுடைய வாக்கு வன்மை, வாக்கிற்கு மதிப்பு மரியாதை, ஓரளவிற்கு ஒரு பூர்வீகத்திலிருந்து லாபம், இது மாதிரியான பாசிட்டிவ் பலன்கள் நிறைய நடக்கிறது. பணியில் நீண்ட நாள் குழப்பங்கள் தீர்ந்து பணியில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியும் உயர்ந்த வருமானமும் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை துலாம் ராசிக்கு இது கொடுக்கிறது. அதே சமயம் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக அக்கறை தொடர்ந்து காட்டுவது, உங்களுக்குமே ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும். திருமண வாழ்வை பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுப்பது உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களோட குடும்பத்திற்கு பாதுகாப்பு. வாழ்க்கை துணையுடைய பிடிவாத ஸ்தானத்தில் அதிக கிரகங்கள் இருப்பதனால் துலாம் ராசியில் இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் டோட்டலாக தவிர்த்து விடுவது ஒரு பெரிய நன்மையாக இருக்கும்.
அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு, இவர்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் நோய் நொடிகளையும் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் கடன் வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய அந்த 6ஆம் அதிபதி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் வந்து உச்சம் பெறுகிறார். கண்டிப்பாக 6 மட்டும் இல்லாமல் 6க்கு 6 என்று சொல்லக்கூடிய 2 முறை 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் 4இல் உச்சம் பெறுவது இது 2 கேட்டகரி பலனை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை திடீரென்று ஏற்படலாம். யூரினரி டிராக்ட் சம்பந்தமான பிரச்சனை, கண் தொடர்பான பிரச்சனைகள், இது போன்ற சில நிலை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு யங்ஸ்டர்ஸாக இருப்பவர்களுக்கு பணி ரீதியிலான பெரிய வளர்ச்சியும் அதனால் ஒரு இடமாற்றமும் ஏற்படக்கூடிய அற்புதமான நன்மைகள். இதே நிலை தாயாருடைய ஆரோக்கியத்தில் சில திடீர் குழப்பங்களும் திடீர் ஒரு சில மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையும் தனுசு ராசி லக்ன நண்பர்களுக்கு ஏற்படலாம். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள் அற்புதமான ஒரு வளர்ச்சியும் தைரியம் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். ஆனால் முடிவெடுக்கும் பொழுது அவசரம் காட்டாமல் இருப்பதும், சுக்கிரனுடைய உச்சத்தினால் லாபஸ்தானம் சற்று பலவீனமாக இருப்பதனால் வரக்கூடிய பணம் எல்லாமே ஓரளவிற்கு உங்களுக்கு செலவிற்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதை சரியான முறையில் கையாள வேண்டும். அதே சமயம் அதீதமான பிடிவாதம் உங்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். முக்கியமாக தனுசு ராசி பெண்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சமடையக்கூடிய 24 நாட்கள் பிடிவாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவாது. தேவையில்லாத குழப்பங்களை குடும்ப வாழ்வில் காட்டலாம். ஒரு சுகஸ்தானம் அஃப்ளிக்ட் ஆகும் பொழுது ஆரோக்கிய பிரச்சனை, இல்லைனா பிரயாணங்கள், இல்லைனா குடும்ப வாழ்வில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்த ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்ணக்கூடியதற்கு நம்ம இந்த 4th ஹவுஸையும் நம்ம அதிகமான ஒரு ஆய்வு செய்யும் பொழுது சுகஸ்தானத்தில் உள்ள இந்த அஃப்ளிக்ஷன்ஸ் திடீரென்று கணவன் மனைவி இடையே ஒரு பெரிய வாக்குவாதமும் ஒரு பிரிவினையும் கொடுக்கக்கூட அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உங்களோட பிடிவாதம் கனெக்டடாக இருப்பதனால் ஓரளவிற்கு பிடிவாதத்தை குறைத்தால் இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனையும் மேலே சொன்ன எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு குறையக்கூடிய நிலையாக இருக்கும். மற்ற நிலையில் உங்களுக்கு திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையுடைய வகையிலிருந்து அதிர்ஷ்டத்தினால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். அதனால் தனுசு ராசி லக்னத்திற்கு நிறைய அதிர்ஷ்டத்தினால் ஒரு ஏற்றமான காலகட்டம் போன்ற ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொடர்ந்து நீங்களுமே மனப்பயிற்சி மனக்குழப்பத்தை தவிர்ப்பதற்கு அதற்குடைய சில விஷயங்களை பிராணாயாமம் போன்றவை தொடர்ந்து செய்வது உங்களுக்கும் முக்கியமான தேவைப்படக்கூடிய விஷயமாக தோன்றுகிறது. அடுத்தது மகரத்திற்கு பார்க்கும் பொழுது, மகர ராசிக்கு அற்புதமான ராஜயோகாதிபதியான ஒரே கிரகம் இந்த சுக்கிரன் கிரகம். அவர் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து அவர் உச்சமாகவும் இருக்க போகிறார். அது நடக்கக்கூடிய வீடு உங்களுடைய 3rd ஹவுஸ். ஒரு நல்ல ஒரு வருமானத்தில் உயர்வு, ஒரு நீண்ட நாள் உழைப்பிற்கு தகுந்த ஒரு வருமான உயர்வாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தில் ஓரளவிற்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, குழந்தைகளோட வாழ்வில் அடுத்த கட்ட வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கலாம், அவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரலாம். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அவங்களுடைய வயதிற்கும் முயற்சிகளுக்கும் தகுந்தாற் போல மகரத்தினுடைய குழந்தைகளுக்கு வளர்ச்சியான காலகட்டம். இது ஒரு நல்ல பலனை மகர ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் கொடுக்கிறார். அதே சமயம் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு இந்த துலாம் ராசி தொடர்பான விஷயங்களில் சில பின்னடைவு இந்த சுக்கிரன் உச்சம் பெறுவதனால் ஏற்படக்கூடிய நிலை. ஸோ தொழிலுக்கு தொடர்பான விஷயங்களுக்கான ஒரு அதீத முதலீடு தேவையில்லாமல் பேசி கமிட் பண்ணிட்டு உங்களால் கமிட் பண்ணக்கூடிய விஷயங்களை ஆன் டைம் உங்களால் டெலிவர் பண்ண முடியாத, அதை நிறைவேற்ற முடியாத சூழலை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளக்கூடிய வகையில் கண்டிப்பாக உணவை தவிர்ப்பது, இது பல நாட்களாக சொல்லக்கூடிய பலன்களாக எனக்கு தோன்றுகிறது. இருந்தாலும் இந்த மாதமும் கூட இந்த சுக்கிரன் உச்சமடையக்கூடிய 24 நாட்கள் மகர ராசி நண்பர்கள் ரொம்ப ஸ்பைசியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விட்டு ஓரளவிற்கு உங்களோட ஒரு நல்ல யோகமான காலகட்டமான ராஜயோகாதிபதி உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். குழந்தைகளுடைய விஷயமாக இருக்கலாம், காதல் தொடர்பான விஷயங்கள், பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள், இதற்கெல்லாமே நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கேட்ட இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கும். ஸோ அந்த விஷயங்களை நல்ல விதமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயித்து கொள்ளக்கூடிய விஷயமாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிஷியலான காலகட்டமாக இதை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கும் பொழுது, கும்ப ராசிக்கு அவருக்குமே ராஜயோகாதிபதியாக வரக்கூடியவராக இந்த சுக்கிரன் இருக்கிறார். ஆனால் ஒரு 10% அவர் பாதகாதிபதியாக இருப்பதனால் அவர் 2ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது எப்பொழுதுமே என்னை பொறுத்தவரை நான் பார்க்கக்கூடிய ஜாதகங்களில் கும்பராசியாக இருந்து 2ஆம் வீட்டில் உச்ச சுக்கிரனாக இருப்பது
கண்டிப்பாக பணத்தை செலவு செய்யக்கூடிய விதங்களில் ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் போன்ற நிலையை கொடுத்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸினால் நிறைய விஷயங்களை அவங்க பெரிய லாஸை சந்திக்கக்கூடிய இழப்புகளாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு 7.5 சனியுடைய ஒரு கண்டினியூவேஷனாக குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி, அந்த சனியுடன் இணையக்கூடிய உச்ச சுக்கிரனாக இருப்பதனால் கண்டிப்பாக நீங்க ஒரு அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ராகு ஜென்மத்தில் இருப்பது தேவையில்லாத அதிக கிரக இணைவுகள் கும்பமாகிய ராசி நண்பர்களுக்கு அது ஜென்ம வீடுன்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய பிறவி சந்திரன் இருக்கக்கூடிய வீடாக, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய ராகு, முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய், சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வருவார், அஷ்டமாதிபதியான புதனும் அங்கு இருப்பதனால் புத்திஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய சில குழப்பங்களால் தேவையில்லாத முடிவுகளை எடுக்கும் பொழுது சில ஆபத்துகளை கும்பராசி சந்திக்க வாய்ப்பிருக்கிறது. முக்கியமாக எந்த விஷயத்திலும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது ஒரு பாதுகாப்பு. குடும்ப வாழ்வில் தேவையில்லாத ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வது கும்பத்திற்கு மற்றொரு பாதுகாப்பு. ஒரு குறுக்கு வழியில் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பக்கூடிய லாட்டரி போன்ற சில விஷயங்கள்னு எடுத்துக்கலாம். அதில் கூட இந்த மாதம் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசி ஈடுபடாமல் இருப்பது மிக மிக பாதுகாப்பான நிலையாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிறைய யோசித்து 1-2 பேரிடம் பேசி கலந்து முடிவெடுத்து அதை நீங்கள் செய்வது மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சுத்தமாக ஒரு சாதகமில்லாத கிரகநிலையாகவே இந்த உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் கும்பத்திற்கு 2ஆம் வீடாகிய வாக்குஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு எச்சரிக்கையான பதிவாகவே நான் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் அதை சரியாக புரிந்து கொண்டு வருத்தப்படாமல் இதை உங்கள் தற்காத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது, மீனத்திற்குமே ஆகாத அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு மீண்டும் ஒரு அஷ்டமமாக வரக்கூடிய 8ற்கு 8 3, அந்த 3க்கும் 8க்கும் உடைய சுக்கிரன் உங்களுடைய ராசியில் வந்து உச்சம் பெறுகிறார். ஸோ எப்பொழுதுமே இந்த மீன ராசி அதிகமாக சிக்கல்களை சந்திப்பது, வாழ்க்கையில் நிறைய தடைகளை தாண்டி வருவது, பெண்கள் தொடர்பான விஷயங்கள், சகோதரிகள் இல்லைனா திருமணமான வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட கோசிஸ்டர்ஸ் இல்லைனா இன்லாஸ் மூலியமாக இல்லைனா அந்த மாதிரி பெண்கள் வகையில் நிறைய கார்மிக் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமர்வாகவே இது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நிலை. இந்த மாதம் 24 நாட்கள் அஷ்டமாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறுவது கண்டிப்பாக நீங்கள் யாரிடமும் உங்களுடைய திருமண வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமும் ஓப்பனாக சண்டைகள் இல்லைனா எதிரித்தன்மை இது போன்றவற்றை நீங்கள் காட்டாமல் அமைதியாக சென்று விடுவது ஒரு பெரிய நல்ல நிலை. இப்படி சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக அது போன்ற டிஸ்டர்பன்சஸ் உங்களுக்கு வரலாம். ஓவர் தைரியம் உங்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். 3ஆம் வீடு தைரியஸ்தானத்திற்குரிய கிரகம், அந்த ரிஷபத்தினுடைய சுக்கிரன் உங்களுடைய வீட்டில் வந்து உச்சம் பெறுவது ஒரு திடீர் தைரியத்தினால், ஒரு மன அழுத்தத்தினால் திடீரென்று சில குழப்பங்களை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சில முடிவுகளை எடுக்க வாய்ப்பிருக்கிறது. கண்டிப்பாக அமைதியாக இருப்பது, மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது இதெல்லாம் நல்ல நிலை. மேலும் இவங்களுக்கு மேலும் மீன ராசி நண்பர்களுக்கு 12 என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் விரயஸ்தானமாக இருப்பதனால் கண்டிப்பாக உங்களுடைய விரயங்களில் சற்று நீங்கள் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை. வாழ்க்கை துணைக்கு பணி வளர்ச்சிகளை கொடுத்தாலும் ஆரோக்கியத்தில் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் மீன ராசி லக்ன நண்பர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. ஸோ இந்த 12இல் வலுக்கும் கிரகங்களும் 6இல் வலுக்கும் கிரகங்களும் கண்டிப்பாக பணி வளர்ச்சியை கொடுத்தாலும் உங்களுடைய திருமண வாழ்வில் பெரிய குழப்பத்தை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் மீன ராசிக்கு 12இல் வலுக்கக்கூடிய கிரகமாக இருப்பதனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்ச சுக்கிரனும் சனியும் கூட ஏதோ 2 பேர் கூட்டணி சேர்ந்து உங்களை டார்ச்சர் செய்வது போன்ற நிலை இருந்தாலும் நீங்கள் அமைதியாக ரொம்ப ஒரு டிட்டர்மின்ட் மைண்ட் செட்டோடு நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஹனுமன் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பாக இந்த ஒரு கிரகநிலைக்கு உங்களுக்கு அமையும். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.